சிவாய நம. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம் தவத்திரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த சிவபுராணத்தை சிறிது சிறிதாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த சிந்தனை தொடரில் இன்று நாம் பார்க்க போகும் அடிகள் பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட என்ற அடிகளை பார்க்க போகிறோம். பாசமாம் பற்று சொந்தம், பந்தம், சொத்து ஆகியவற்றின் மேல் வைக்கும் பாசம், ஆசை. இந்த ஆசை என்பது பற்றாக, அதாவது அவைகளை பற்றி மட்டுமே சிந்திக்கும் பற்றுதல். பற்றாக ஒரு இறுகும் கட்டாக நம்மை கட்டும் கயிறாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கட்டினால் உயிர்கள் தன்னிடம் சேர்ந்துள்ள ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களை பற்றி புரிந்து கொள்ளவே முடியவில்லை. புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அறியாமையில் ஆழ்ந்து கிடக்கிறது. அதனால் அறிவு மயங்கி உலகத்தில் காண்பது அத்தனையும் உண்மை என்று தவறான வழியில் சிந்திக்கிறது. ஆன்மா, பரமான்மா பற்றி சிந்திப்பதே இல்லை. இதையே பாசமாகிய பற்று என்கிறார் சுவாமிகள். இந்த பற்றினை அறுத்து என்கிறார். இந்த கட்டை அவிழ்த்து என்று சொல்லாமல் அறுத்து என்று சொல்கிறார் சுவாமிகள். அவிழ்த்தால் கயிற்றின் நீளம் அப்படியே இருக்கும். அதனால் மீண்டும் கட்டப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கயிற்றை அறுத்து எறிந்துவிட்டால் மீண்டும் கட்டவே முடியாது. உயிர்களில் உள்ள மலங்களை, குற்றங்களை முழுவதுமாக நீக்குவதையே அறுத்தது என்று சொல்கிறார். பற்று அறுத்து என்று சொல்கிறார் சுவாமிகள். அடுத்து பாரிக்கும் ஆரியனே என்கிறார். பாரிக்கும் என்றால் விரிவாக, அதாவது விரிவடைய செய்தல். பாச கட்டுகளை அறுத்து எரிந்ததும் இறைஞானத்தை கொடுத்து இறைவன் சார்ந்த உண்மை பொருட்களை எல்லாம் இறைவன் விரிவாக காட்டுகிறார். இதை இப்போது மட்டுமல்ல, எப்போதும் தொடர்ந்து செய்வார் என்பதால் பாரிக்கும் என்று எதிர்கால சொல்லாக சொல்கிறார் சுவாமிகள். பாரிக்கும் ஆரியனே, தூயவனே, மேலானவனே, ஞானம் முழுதும் உடையவனே, வேதங்களை ஓதியவனே என்ற பொருள்பட இறைவனை ஆரியனே என்று அழைக்கிறார் சுவாமிகள். ஆரியன் என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையோ, இனத்தையோ, குலத்தையோ குறிக்கும் சொல்லல்ல. வேதம் முழுதும் உணர்ந்து இறையருளை அறிந்து உணர்பவர்கள் எல்லோரையும் ஆரியன் என்றே சொல்வார்கள். இப்படி சுவாமிகள் இறைவனை ஆரியனே என்று அழைக்கிறார். நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட. நேச அருள் புரிந்து, நேசம் என்றால் தொடர்பில் இருப்பவர்களிடம் காட்டும் அன்பு. அருள் என்பது எல்லோரிடமும் காட்டும் அன்பு. அப்படி இறைவன் தன் அடியார்களிடமும் தன்னிடமிருந்து விலகி இருக்கும் உயிர்களிடமும் ஒரே போல தன் அன்பை காட்டுவதால் இறைவனின் அருளை நேசமாகிய அருள் என்கிறார் சுவாமிகள். ஆன்மா இறைவனை நெருங்கி இருக்கும்போது உணர்வது நேசம். அசுத்த மாயையின் தன்மையால் உடம்பு என்னும் நிலையில் உயிர்கள் இருக்கும்போது இறைவன் தருவதை உணர்வது அருளாகும். இறைவன் அருளை அப்போது உணர்வது அருள் என்ற பெயரிலாகும். தன்னைத்தானே உணர்ந்தவர்களுக்கு நேசமும் அருளும் கிடைக்கிறது. இதை உணர்ந்து அனுபவித்த சுவாமிகள் நேச அருள் புரிந்து என்கிறார். புரிந்து என்ற சொல்லுக்கு விரும்பி செய்யும் செயல் என்று அர்த்தமாகும், என்ற பொருளாகும். இறைவன் யார் யாருக்கு என்னென்ன தேவை என்று புரிந்து அருள் செய்வதால் புரிந்து என்று பொருள் கொள்ளலாம். நம்மை புரிந்து நாம் கேட்காமலேயே நமக்கு தேவைப்படுவதை தேவைப்படும் போது சரியாக செய்வதால் அதை நேச அருள் புரிந்து என்கிறார் சுவாமிகள். நெஞ்சில் வஞ்சம் கெட. நெஞ்சம் என்பது நடந்த அத்தனையையும் நினைவாக தொகுத்து வைத்திருக்கும் பகுதி. ஒரு பிறவியில் மட்டுமல்ல, பல பிறவிகளிலும் உள்ள எவ்வளவோ நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம். அதில் நிறைவேறாத ஆசைகள்,
கிடைத்த ஏமாற்றங்கள், பொய்மையால் நமக்கு கிடைத்த அவதூறுகள், இவையெல்லாவற்றாலும் அவையெல்லாம் வஞ்சமாகி பழிவாங்குதல் என்னும் எண்ணத்தில் போய் நிற்கும். சிவஞானம் பெற்றதும் இப்படி நெஞ்சில் கிடந்த வஞ்சனைகளையெல்லாம் கெட்டுப்போய்விட்டன. அதனால் நெஞ்சத்து நினைவுகள் தூய்மையாகி விட்டன. இதையே நெஞ்சில் வஞ்சம் கெட என்கிறார் சுவாமிகள். பாசமாகிய கட்டுக்களை அறுத்து நேசமாகிய அருளை புரிந்து சிவஞானத்தால் நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்த வஞ்சனையெல்லாம் கெட்டொழிய, அப்படி கெட்டொழிய செய்த ஆரியனே, தலைவனே, என் பெருமானே என்கிறார் சுவாமிகள். இனி வரும் அடிகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.